लिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वल फ़ज्र व लयालिन अश्र व क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम अफ़्ज़लु अय्यामि दुनिया अय्यामुल अश्र सदक़ल्लाहु मौलानल अज़ीम. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அவுலியாக்கள், அக்குதாபுகள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், இங்கே குடுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலாவால் சங்கைக்குரியவர்களாக, மரியாதைக்குரியவர்களாக சில மனிதர்கள், சில இடங்கள், சில பொருட்கள், சில காலங்கள், நேரங்கள் என்பதாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வரிசையில் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹுவால் அது சங்கைப்படுத்தப்பட்ட நாட்களாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் யாரை மதிக்கிறானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை மதிக்கும்படி கற்றுத்தந்திருக்கிறார்களோ அவர்களை மதிப்பிற்குரியவர்களாக, கண்ணியத்திற்குரியவர்களாக நம்புவதும் அதை கண்ணியப்படுத்துவதும் ஒரு மூமினின் மீது ஈமானிய கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை அல்லாஹ் மிகுந்த சங்கைக்குரிய, கண்ணியத்திற்குரிய, மரியாதைக்குரிய நாட்களாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. உண்மைதானே? துல்ஹஜ் பிறை 8 ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக வேண்டி எல்லா தயாரிப்புகளையும் செய்கிற நாள் யௌமு தர்வியா என்று சொல்வார்கள். அநேகமாக ஹாஜிகளுக்கு வருகிற புதன்கிழமை யௌமு தர்வியாவாக இருக்கிற போது ஹஜ்ஜுக்காக வேண்டி உண்டான எல்லா தயாரிப்புகளையும் செய்வார்கள், இல்லையா? துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவிலே தங்கக்கூடிய நாள். ஹாஜிகள் அரஃபாவிலே தங்குகிறார்கள். நாம் அன்றைய தினத்தில் இங்கு நோன்பு வைக்கிறோம். அரஃபாவுடைய மகிமை, அரஃபாவுடைய சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அல் அரஃபா. ஹஜ்ஜி என்று சொன்னாலே ஹாஜிகள் அரஃபாவிலே தங்குவதுதான். அரஃபாவிலே தங்காத ஒரு மனிதருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஹஜ்ஜி என்று சொன்னால் சரிநிகர் சமானமானதாக அரஃபா மைதானம் தங்குவது இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த அரஃபா இந்த துல்ஹஜ் பிறை 9. அடுத்ததாக யோமுன் நஹர் துல்ஹஜ் பிறை 10 குர்பானி கொடுக்கக்கூடிய நாள். சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அந்த அரஃபாவுடைய தினத்தில் தான் நாம் நோன்பு வைக்கிறோம். அரஃபாவுடைய தினத்தில் நாம் நோன்பு வைக்கிறோம். ஹாஜிகள் அங்கே அரஃபாவில் இருப்பார்கள். ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாதவர்கள், செல்லாதவர்கள், மற்றவர்கள் அந்த தினத்திலே நோன்பு வைப்பார்கள். துல்ஹஜ் பிறை 10 தான் நாம் ஈதுல் அல்ஹா தியாக திருநாளை கொண்டாடுகிறோம், குர்பானிக்குரிய நாளாக. அப்படின்னா இந்த எல்லா நாட்களும் இந்த துல்ஹஜ் பிறை 10க்குள் வருகிறது. அப்போ இந்த மாதத்தை, குறிப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை அல்லாஹ் எவ்வளவு மரியாதைக்குரியதாக ஆக்கியிருக்கிறான் என்றால், ஹஜ்ஜுக்கான தயாரிப்பு நடக்கக்கூடிய நாட்கள், அரஃபாவுடைய தினம், யோமுன் நஹர் ஹஜ்ஜினுடைய காரியங்கள் ஓரளவுக்கு நிறைவு பெறுகிற தினத்தை அல்லாஹ் இந்த 10 நாட்களுக்குள் வைத்திருக்கிறான் என்றால், சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த நாட்கள் அல்லாஹுவால் சங்கைப்படுத்தப்பட்டதற்கான முதல் சான்று.
மார்க்க உலமாக்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் சிந்தனைக்காக. மற்ற நாட்களில் நோன்பு வருகிறது, ஆனால் அன்றைக்கு ஹஜ் இல்லை. ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தால் எல்லா வணக்கங்களும் ஒன்று சேருகிற நாட்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஐவேளை தொழுகை எல்லா நாட்களிலும் தொழுகிறோம். ஆனால் ரமலானில் தான் நோன்பு வைக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள், குறிப்பாக அரஃபாவுடைய தினம் வரை வைக்கக்கூடிய நோன்புகள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறது. அரஃபாவுடைய நோன்பு வைக்கிற சுன்னத்து. அதற்கு முன்னால் இந்த 1லிருந்து 9 வரை நோன்பு வைக்கலாம், வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம். இந்த நாட்களில் நோன்பு வைக்கக்கூடிய அமல் ஒன்று சேருகிறது, ஹஜ்ஜு ஒன்று சேருகிறது, குர்பானி ஒன்று சேருகிறது, தல்பியா வருகிறது. மற்ற மாதங்களில் தல்பியா கிடையாது. இந்த மாதத்தில் தக்பீர் வருகிறது. மற்ற மாதங்களில் தனித்தனியாக கிடைக்கக்கூடிய அமல்கள் எல்லாம் இந்த மாதங்களில் ஒன்று சேர்ந்து வருகிறது. அதுவும் இந்த நாளுடைய சிறப்பிற்கான ஒரு காரணம் என்று மார்க்க மேதைகள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அதனால தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற போது வல் ஃபஜ்ர், அதிகாலை விடியற் பொழுதின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிட்டு அந்த வசனத்தை துவங்குகிறான். அல்லாஹு தஆலா ஏன் சத்தியம் செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய நாட்களை அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே சத்தியமிட்டு சொல்கிறான். இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ஒரு செய்தியை உணர்த்துகிறான். என்னால் சங்கைப்படுத்தப்பட்ட மரியாதைக்குரிய இந்த நாட்களை நீங்கள் மரியாதை செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய நாட்களை கண்ணியத்திற்குரியதாக நீங்கள் கருத வேண்டும். அந்த நாட்கள் செய்யப்படுகிற அமல்களுக்கு என்னிடத்தில் தனிச்சிறப்பு இருக்கிறது என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தினார்கள். நல்லமல்கள் செய்வதற்கு எல்லா காலங்களும் பொருந்தும். ஆனால் பெருமானார் சொன்னார்கள், இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் செய்யப்படுகிற அமல் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹுக்கு மிக பிடித்தமானதுன்றாங்க. உண்மைதான். மற்ற மாதங்களில் நாம் தொடக்கூடிய தொழுகை விட, நாம் வைக்கும் நோன்பை விட இந்த நாட்களில் வைக்கும் நோன்பு அல்லாஹ்விடத்தில் மிகுந்த மரியாதைக்குரியது, மிகுந்த பிரியத்திற்குரியது. மற்ற நாட்களில் செய்யப்படுகிற குர்பானி, ஒருவர் அக்கீகா கொடுக்கிறார், தினசரி ஆடு அறுக்கிறார், அறுக்கட்டும், அதற்கு பேர் ஆடு அறுப்பதுன்னு பேர், ஒட்டகம் அறுக்கிறதுன்னு பேர், மாடு அறுப்பதுன்னு பேர், குர்பானின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? ஆனால் இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10 அறுக்கக்கூடிய அந்த பிராணிகளுக்கு என்னங்க பேர்? குர்பானின் பேர், குர்பானி பிராணின் பேர். அந்த தினத்தில் அந்த குர்பானி பிராணியினுடைய இரத்தம் கீழே சிந்துவதற்கு முன்னால் அது அல்லாஹ்விடத்தில் அவர் மன்னிக்கப்பட்டவராக ஆகிறார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற நாளில் நீங்கள் அறுக்கக்கூடிய ஆடுகளின் இரத்தமோ பிராணியோ சதைகளோ அல்லாஹ்விடத்தில் வருவதாக சொல்லல. ஆனால் குர்பானி தினத்தன்று கொடுக்கப்படுகிற பிராணிகளுடைய நிய்யத் அல்லாஹ்விடத்தில் செல்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. குர்பானியை பற்றி தான் அல்லாஹ் சொன்னான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அந்த நாளில் நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியின் மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்வை அடைவதில்லை, உங்களின் இறை பக்தி, இறை அச்சம், அல்லாஹின் மீது நீங்கள் வைத்திருக்கிற கண்ணியம் வந்து அடைகிறது என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் இந்த தினத்தில் செய்யப்படுகிற நோன்பிற்கு, வைக்கப்படுகிற நோன்பிற்கு, செய்யப்படுகிற குர்பானிகளுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகுந்த மரியாதை இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறார், துல்ஹஜ் பிற 1லிருந்தே நோன்பு வைக்கலாம். பெருமானார் சொன்னார்கள், இந்த தினத்தில் ஒருவர் ஒரு தினம் நோன்பு வைப்பது ஒரு வருடத்தின் நோன்புக்கு நிகராக கருதப்படுகிறது என்றார்கள். ஒருவர் இரவு நேரத்தில் நின்று தொழுகிறார் என்று சொன்னால் ஒரு வருடம் முழுவதும் நின்று தொழுவதற்கான நன்மையை அல்லாஹ்விடத்தில் அவர் பெறுகிறார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஃதலு ஐயாமி துன்யா, உலகத்தினுடைய நாட்களில் மிக சிறந்த நாட்களாக அல்லாஹ்விடத்தில் கணிக்கப்படுவது ஐயாமுல் அஷ்ர், இந்த துல்ஹஜ் பிறையினுடைய 10 நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹுவால் சங்கை செய்யப்பட்ட துல்ஹஜ் நாட்களை, பெருமானாரால் கண்ணியப்படுத்தப்பட்ட துல்ஹஜ்ஜினுடைய நாட்களை மூமின்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், மரியாதைக்குரியதாக அதை நம்ப வேண்டும். அந்த நாட்களை மற்ற நாட்களைப் போல் அவர்கள் கழித்துவிடக்கூடாது என்கிற ஒரு அழுத்தமான போதனையை இந்த வசனங்கள் சொல்லித் தருகிறது இல்லையா?
உண்மைதான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களை நாங்கள் 10,000 நாட்களுக்கு சமமாக கருதுவோம். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இந்த நாட்களை எவ்வளவு மரியாதைக்குரியதாக, கண்ணியத்திற்குரியதாக அவர்கள் போற்றி வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஏன்னா சஹாபாக்களும் சரி, சஹாபாக்களை பார்த்து வளர்ந்த தாபீன்கள் சொல்லுகிறார்கள், சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாட்களில் மக்கள் அவர்களால் முடிந்த நற்காரியங்களை அதிகமாக செய்வதை நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹுவால் சங்கைப்படுத்தப்பட்ட இந்த நாட்களை நாம் சங்கைப்படுத்த வேண்டும். மற்ற நாட்களை போல் இதை கழித்து விடக்கூடாது. இந்த நாட்களில் முடிந்தவரை நாம் அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும், முடிந்தவரை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும், அதிகமாக கியாமுல்லை நம்மால் இரவு நேரங்களில் நின்று தொழுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிற போது நின்று தொழுதுவிட வேண்டும். ஏனென்றால் இது அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய மாதமாக, நாட்களாக, அல்லாஹுடைய ரசூல் கண்ணியத்திற்குரிய நாட்களாக நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் இல்லையா? இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஈமான், இறை நம்பிக்கை மிக செழுமையாக இருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் அதெல்லாம். ஏன்னா குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், எதுவெல்லாம் அல்லாஹனுடைய அத்தாட்சிகளாக, சான்றுகளாக இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். வமை யுஅல்லிம் ஷாயிர் அல்லாஹ், அல்லாஹனுடைய அத்தாட்சிகளை யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகிறார்களோ ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், அது இறையச்சம் உள்ளவர்களுக்கான அடையாளம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. மற்ற நாட்களில் இருப்பதைப் போலவே இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களிலேயும் ஒரு மனிதர் கடக்கிற போது அவர் அல்லாஹனுடைய அத்தாட்சிகளாக எடுத்துக்கொண்டதாக அர்த்தம் இல்லைதானே? அப்படி என்றால் இந்த நாட்களுக்கு நாம் தனிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை, மரியாதையை தர வேண்டும். அப்படி தருகிற போது நம்முடைய ஈமான் புதுப்பிக்கப்படுகிறது, நாம் ஷாயிருல்லாக்களை மதித்தவர்களாக மாறுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள், பாங்கு சொல்லப்படுகிற போது பாங்கிற்கு பதில் சொல்லுங்கள்னாங்க. ஏன்? பாங்கு சொல்கிறது வெறுமனே தொழுகைக்கான அழைப்பு தானே, தொழுகைக்கு வாங்கங்கிறாங்க, வந்துட வேண்டியதானே, ஏன் பதில் சொல்லணும்? பாங்கு சொல்லுகிற போது மற்ற பேச்சுக்களில் ஈடுபடாதீர்கள் என்று சட்ட கிதாபுகளில் எழுதுகிறார்களே, பாங்கிற்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறதே. பாங்கை கண்டுகொள்ளாதவர்களுக்கு அவர்கள் கலிமாவோடு மரணிப்பதற்கான வாய்ப்பில்லை என்று சூஃபியாக்களால் சொல்லப்படுகிறதே. என்ன காரணம்? இஸ்லாமிய பெரியோர்களை சிந்திக்க வேண்டும். பாங்கினுடைய வார்த்தைகள் அனைத்துமே ஏகத்துவத்தை பேசுகிறது, அல்லாஹுடைய வல்லமையை பேசுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை பேசுகிறது. இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை போலெல்லாம் சாதித்து விட முடியாது. தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு இருக்கிறது. அல்லாஹு பெரியவன் என்கிற அத்தாட்சிகளை பேசுகிற பாங்கு ஷாயிருல்லாஹ், அல்லாஹுடைய அத்தாட்சிகள், இறை சாட்சிகளாக திகழ்கிறது. உண்மைதானே? உலகத்திலங்க பணம் பெருசுன்னு சொல்லவங்க இன்றைக்கி இருக்காங்க. ஆட்சியாளர்கள்ட்ட கேட்டால் ஆட்சி தான் பெருசு என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அதிகாரம்தான் பெரிது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அறிவியல் தான் பெரிது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஆயுதங்கள் தான் பெரிது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் ஒரு நேரத்தில் தோற்று போனது. அப்படித்தானே? நான் மீண்டும் கேட்கிறேன், கொரோனாவுடைய காலத்தில் உங்கள் அதிகாரம் எங்கே சென்றது? உங்கள் ஆட்சியால் அந்த கொரோனாவை தடுக்க முடியவில்லையே, உங்களுடைய நவீன சாதனங்களால் அதற்கான தீர்வுகளை உங்களால் சொல்ல முடியவில்லையே. அப்படி என்றால் நிதர்சனமாக இந்த உலகத்தில் பெரிது என்று மனிதர்கள் கருதுவதை விட மிகப்பெரிய ஒரு வல்லமை கொண்ட ரப்பு இருக்கிறான் என்பதை பாங்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன் இல்லையா? ஒரு நாட்டிலிருந்து பெறப்பட்ட விமானம் கடலை கிடைக்கலை, விமானமும் கிடைக்கலை, இன்றைக்கி வரைக்கும் எங்கே போச்சுன்னு தெரியல, பல வருஷம் ஆச்சு. அப்படி தானே? உங்களுடைய டெக்னாலஜியினுடைய பவரை பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேண்டியதானே? முடியலையே. சங்கைக்குரிய பெருமக்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பாங்கு அல்லாஹனுடைய வல்லமையை, அத்தாட்சிகளை இந்த உலகத்தில் ஐவேளை சொல்லப்படுகிறது. அதற்கு மரியாதை செலுத்தும் முகமாக பாங்கு சொல்லப்படுகிற போது திரும்ப சொல்லுங்க. வீடுகளில் ஒரு காலம் இருக்கும், பாங்கு சத்தம் கேட்ட உடனே பெண்கள்லாம் தலைக்கு துணியை தூக்கி போடுவாங்க, ஆண்கள்லாம் தொப்பி எடுத்து போடுவாங்க, ஏதாவது வேலைகளில் இருந்தால் அந்த வேலையை அப்படியே நிறுத்தி விடுவார்கள்.
பாங்கிற்கு பதில் சொல்லுவார்கள். பதில் சொல்லி முடித்த பிறகு பாங்குடைய துவாக்களை குடும்பமே ஓதும். அதை பார்ப்பதற்கே மிகுந்த ஒரு கண்ணியமான ஒரு காட்சியை நம்மால் உணர முடியும் இல்லையா? மற்ற சப்தங்களுக்கும் பாங்குடைய சப்தங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்த வேண்டிய கடமைப்பட்டவர்கள் நாம். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், தம்பி பாங்கு சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, பிறகு பேசிக்கலாம், பாங்குடைய பதிலை சொல்லு என்று சொல்லித் தருகிற போது நம்மை அறியாமல் நம்முடைய பிள்ளைகள் கண்ணியமாக வளர்த்தப்படுகிறார்கள். பள்ளிவாசலை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளிவாசல் இருக்கிற ஊர்களில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று பொருள். அங்கே நீங்கள் தாக்குதலை தொடங்கி விடாதீர்கள். பள்ளிவாசலுக்குள் வருகிற போது வலது காலை வைக்க வேண்டும், துவா ஓதணும். பள்ளிக்குள்ளெல்லாம் சத்தம் போடக்கூடாது. ஏன் சொல்கிறோம்? இதுவும் ஒரு சராசரியான இடம்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, இது அல்லாஹுடைய வீடு. உலகத்தில் அல்லாஹுக்கு பிடித்தமான இடங்களில் பள்ளிவாசல் மிக அல்லாஹுக்கு பிடித்தமான இடம். இது அல்லாஹுடைய வீட்டில் இருக்கிறோம், ஒதுவோடு இருக்க வேண்டும், கண்ணியமாக இருக்க வேண்டும், ஆடைகளை முழுமையாக அணிந்தவர்களாக இருக்க வேண்டும், கூச்சல் குழப்பங்கள் உண்டாக்கக்கூடாது, சொல்லிக்கொண்டே போகலாம். இதுவெல்லாம் அல்லாஹினுடைய அத்தாட்சிகள். மிக குறிப்பாக இந்த மாதத்தில் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் இல்லையா? ஹாஜிகளை பார்த்த உடனே சலாம் சொல்வதும் முசாஃபா செய்வதும் தனக்காக வேண்டி துவா செய்ய சொல்வதெல்லாம் அவர்களின் அல்லாஹ்வின் விருந்தாளிகள், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உம்ராவிற்கு செல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ரிக்னா யா அஹீ ஃபீ துஆயிக, சகோதரரே உங்கள் துவாவில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், எனக்கு இந்த உலகம் தரப்பட்டிருந்தால் கூட நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டேன், உங்களின் துவாவில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியை தந்தது என்று சொல்லுகிறார்கள். என்ன காரணம்? இந்த உலகத்தின் நல்வாழ்விற்காக வேண்டி துவா செய்யக்கூடிய ஆற்றலும் தகுதியும் பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? இன்னொருவர் துவா செய்துதான் பெருமானாருடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற நிர்பந்தம் அங்கே கிடையாது. ஆனால் அல்லாஹுவை சந்திக்க போகிறார், அல்லாஹினுடைய வீட்டை சந்திக்க போகிறார், அல்லாஹினுடைய கண்ணியம் பொருந்திய இடங்களை சந்திக்க போகிறார், அரபாவிலை தங்க போகிறார். அப்படி என்றால் அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட இடங்களை சந்திக்கக்கூடிய இந்த நபரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற முறையில் பெருமானார் எனக்காக துவா செய்வதை மறந்து விடாதீர்கள் என்றார்கள். சங்கைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, அப்படி என்றால் ஹாஜிகளை அந்த அடிப்படையில் நாமும் இன்றைக்கு பார்க்கிறோம். துவா செய்யுங்கள் என்கிறோம், நமக்காக வேண்டி தேவைகளை சொல்லி அனுப்புகிறோம் என்றால் அல்லாஹுடைய விருந்தாளிகள், அவர்களை நாம் சங்கைப்படுத்துகிற போது நம்முடைய ஈமானிய தரம் வெளிப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் மதிப்பிற்குரியவர்களாக நாம் மாறுகிறோம். சொல்ல முடியாது, இதன் காரணத்தினால் அல்லாஹ் நினைத்து பார்க்க முடியாத பல உயர்வுகளை நமக்கு தந்துவிடக்கூடும். உண்மைதான், சில நேரங்களில் சாதாரணமாக நினைப்போம், ஆனால் அந்த விஷயங்களால் அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை தந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குர்ஆனிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய நிகழ்வு வருகிறது. உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் ஏகத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள். ஃபிரௌன் அந்த காலத்தில் பிரசித்தி பெற்ற சூனியக்காரர்களை அழைத்து வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் இடையிலே சவால், போட்டி நடக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜெயித்தால் இஸ்லாம் ஜெயித்தது என்று பொருள், ஃபிரௌனும் குஃப்ரும் தோற்று போனது என்று பொருள். சூனியக்காரர்கள் ஜெயித்தால் ஃபிரௌன் ஜெயித்தான், சிலை வணக்கம் ஜெயித்தது, மூசா தோற்று போனார் என்று பொருள். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை. ஃபிரௌனின் சார்பாக சூனியக்காரர்கள் லட்சக்கணக்கான பேர் நிற்கிறார்கள். எதிரணியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நிற்கிறார்கள். அப்போது அந்த சூனியக்காரர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தோன்னு ஒரு சின்ன மரியாதை, நம்பிக்கை இல்லை. இவரை பார்த்தா பெரிய மனிதர் மாதிரி தெரியுது, நபி என்று சொல்லுகிறார்கள். எனவே ஒரு மரியாதை நிமித்தமாக, ஒரு கண்ணியப்படுத்தும் முகமாக இப்படி கேட்டாங்க, யா மூசா, நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறீங்களா அல்லது நாங்கள் ஆரம்பிக்கிட்டுமா? மெஜாரிட்டி யார்? ஃபிரௌனும் ஃபிரௌனின் சார்பாக வந்திருக்கக்கூடிய சூனியக்காரர்கள். ஏன்னா அவங்க தான் ஆளும் கட்சி இல்லையா? இவங்க மைனாரிட்டி பீப்புள், 2 பேர் தான். ஆனால் இவங்க நினச்சிருந்தா நாங்கள் முதல்ல தொடங்குறோன்னு சொல்லியிருக்கலாம். அவர்கள் அப்படி சொல்லலை.
என்ன கேட்டாங்க தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, காலு யா மூசா இம்மா அன் துல்கிய, நீங்கள் வேண்டுமானால் முதலில் ஆரம்பிக்கிறீர்களா, வ இம்மா அன் நகூன நஹ்னுல் முல்கீன், நாங்கள் அதற்கு பிறகு ஆரம்பிக்கட்டுமா என்று கேட்டார்கள். இப்போ நீங்கள் முதலில் தொடங்குகிறீர்களா அல்லது நாங்கள் தொடங்கட்டுமா? இப்படி கேட்க வேண்டிய தேவையே இல்லையே. இவர்கள் கைதான் ஓங்கி இருக்கிறது, இவர்கள்தான் அரசரின் சார்பாக வந்திருக்கிறவர்கள். இருந்தாலும் நபி என்று சொல்லுகிறார், எனவே ஒரு மரியாதை நிமித்தமாக கேட்போமோ என்று கேட்டார்கள். சங்கைக்குரியவர்களே, மார்க்க மேதைகள் கூறுகிறார்கள், அல்லாஹுடைய ரசூலை எப்பொழுது இவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று மனதளவில் நினைத்தார்களோ, அவங்க காபிர்கள் தான், சூனியக்காரர்கள் தான், அவங்களுக்கு சத்தியம் அசத்திய நோக்கம் இல்லை, ப்ரொஃபஷனல் தான், உலகாதாயம் தான் நோக்கம். ஆனாலும் நபியை கண்ணியப்படுத்திய காரணத்தினால் அந்த இடத்திலேயே அல்லாஹ் அவர்களுக்கு ஈமானிய பாக்கியத்தை கொடுத்தான். கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்திலேயே எல்லோரும் ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்டவர்கள் பிறவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். அந்த இடத்திலேயே எல்லோரும் தூக்கிலேற்றப்பட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், இதை பற்றி சொல்லுகிற போது, ஃபி அவ்வலின் நஹாரி சஹரத்துன், பகலுடைய தொடக்கத்தில் சூனியக்காரர்களாக வந்தார்கள். வபி ஆஹிரிஹி ஷுஹதா, பகலுடைய கடைசி பகுதியிலே ஷுஹதாக்களாக அல்லாஹிற்காக வேண்டி உயிரை தியாகம் செய்தவர்களாக மாறிப்போனார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹுடைய ரசூலை நம்பல, அவர்கள் இவர் இறை தூதர் என்று சொல்லுகிறார்கள் என்கிற காரணத்தினால் மரியாதை நிமித்தமாக நீங்கள் வேண்டுமானால் தொடங்குங்களேன் என்று சொன்ன காரணத்திற்கு அல்லாஹ் அத்தனை லட்சம் பேருக்கும் ஹிதாயத்தை கொடுத்தான். முஸ்லிம்களாக மாறினார்கள். அந்த இடத்திலேயே ஒரு தொடுகை கூட தொடல, உடனே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்றால், சங்கைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதர்களை, அல்லாஹுவால் சங்கைப்படுத்தப்பட்ட நாட்களை, நேரங்களை, இடங்களை நாம் சங்கைப்படுத்துகிற போது நம்மை அல்லாஹ் உயர்த்த மாட்டானா? காபிர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான், அசத்தியத்தில் இருந்தவர்களை சுகதாக்களாக மாற்றியிருக்கிறான் என்றால், அல்லாஹுவை நம்பிய ஏற்றுக்கொண்ட அல்லாஹுவிடத்தில் நன்மை இருக்கிறது என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்மை அல்லாஹ் உயர்த்த மாட்டானா? யோசிக்க வேண்டும், நமது பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். ஏனென்று சொன்னால் யாரும் வருத்தப்படாதீர்கள், இன்றைக்கு மிகப்பெரிய ஒழுக்க வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது. பாங்கு சொல்லப்படுகிற போது சராசரியாக கடந்து செல்கிற மனோநிலை இருக்கிறது. குர்ஆன் ஓதப்படுகிற போது சராசரியாக ஒரு முஸ்லிம் கடந்து செல்லுகிற மனோநிலை இருக்கிறது. இதுவெல்லாம் அபாயகரமானது. குர்ஆன் ஓதப்படுகிற போது காது தாழ்த்தி கேட்கணுமா இல்லையா? பள்ளிவாசலை பார்க்கிற போது எனக்குள் ஒரு உணர்ச்சி, ஆன்மீக உணர்ச்சி பிறக்க வேண்டுமா இல்லையா? அப்படி என்றால் மார்க்கம் கற்றுத்தருகிறது, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள், ஈமானி அடையாளத்தை கொண்டவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறார். ஒரு நேரம் இப்படி நடந்தது. சங்கைக்குரிய பெருமக்களே, முஸ்லிம்கள் சஹாபாக்கள் ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையின் போது தடுக்கப்பட்டார்கள், மக்காவுக்குள்ளே போக முடியல. இப்போ அந்த நேரங்களில் சிலர்கள் குர்பானி பிராணியை அழைத்து சென்றார்கள். குர்பானிக்கான மாலைகள் அணிவிக்கப்பட்ட நிலையில் குர்பானி பிராணியை அழைத்து கொண்டு மக்காவிற்குள் சென்றார்கள். சில பேர் யோசிச்சாங்களாம், நம்மளை மக்காவுக்குள்ளே விடலை இல்லையா, நாம் இவங்களை தடுக்கலாமே, மக்காவிற்குள் வராமல் நம்மை தடுத்த இந்த நிலையில் வேறு யாரும் மக்காவுக்குள்ளே போகாமல் நம்ம தடுக்கலாமே என்று யோசித்த போது அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா துஹில்லு ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வினுடைய இறை சான்றுகளை, இறை வணக்க வழிபாட்டிற்குரிய அடையாளங்களை நீங்கள் அவமானப்படுத்தாதீர்கள். நீங்கள் உள்ளே போக முடியல, சரி, அதற்காக வேண்டி எஹ்ராம் தரித்து கொண்டு குர்பானி பிராணியை அழைத்து கொண்டு செல்லக்கூடியவர்களை நீங்கள் தடுக்கக்கூடாது. ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படி என்று சொன்னால் அந்த அடிப்படையில் தானே நம்ம குர்பானி பிராணியை பெருமானார் சொன்னார்கள், சம்மினு லஹாயாக்கும், உங்கள் பிராணிகளை நீங்கள் கொழுத்ததாக ஆக்கி கொள்ளுங்கள். குர்பானி பிராணி பார்க்கிற போது கொழுத்த பிராணியாக பார்க்க வேண்டும், அதிலே குறைகள் இல்லாததாக இருக்க வேண்டும், நோஞ்சானாக இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நகங்களை, ரோமங்களை பிறை ஒன்றிலிருந்து வெட்டக்கூடாது குர்பானி கொடுக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, இதுவெல்லாம் இந்த நாட்களை நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியை, நாம் கொடுக்கக்கூடிய அந்த உலஹியா பிராணிகளை
கண்ணியப்படுத்துகிறோம், மரியாதைக்குரியதாக கருதுகிறோம் என்பதின் வெளிப்பாடு. எனவே இஸ்லாமிய அடையாளங்களை எது நமக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நாட்களை கண்ணியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. மிக குறிப்பாக இந்த துல்ஹஜ் பிறை 10 நாட்களை நாம் நோன்பு வைத்தவர்களாக, வழமையை விட அதிகமாக தொழுதவர்களாக, நாம் வரக்கூடிய நாட்களில் தக்பீர் தஷ்ரீக் சொல்லக்கூடியவர்களாக, குர்பானி பிராணிகளையும் அதற்கான நியமங்கள் நிபந்தனைகளை கடைபிடிப்பவர்களாக மாற வேண்டும். அல்லாமா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களில் ஃபக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி வ தக்பீரி வ தஹ்மீத், லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக ஓதுங்கங்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் ஓதுங்கள், அல்லாஹ் அக்பர் என்பதை அதிகமாக ஓதுங்கள், தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் என்பதை அதிகமாக ஓதுங்கள். மற்ற நாட்களில் ஓதுவதை விட இந்த துல்ஹஜ் பிறையினுடைய 10 நாட்களில் அதிகமாக இதை ஓதுங்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்தோழர்கள். சங்கைக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் நற்காரியங்களை செய்வது என்பது வேறு, நற்காரியங்கள் என்று நம்பி அதற்குரிய மரியாதையை தருவது வேறு. ரெண்டருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒருவரால் தொட முடியலை, அவரால் தொட முடியாது அல்ல, அவர் தொட போறதில்லை. ஆனால் தொடுகையாளி தொழுது கொண்டு இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவர் பேச்சை நிறுத்தி கொண்டு அமைதியாக இருக்கிறார், அவருடைய இயந்திரத்தை நிறுத்தி விடுகிறார், காரியங்களை நிறுத்தி விடுகிறார் என்று சொன்னால் அவர் தொடவில்லை என்கிற குற்றம் இருந்தாலும் கூட தொடுகையையும் தொடுகையாளியையும் கண்ணியப்படுத்தியதற்கான நன்மையை நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் பெறுவார் இல்லையா? அப்படி என்றால் மார்க்க காரியங்களை செய்கிற போது அதற்குரிய அகமியங்களோடு, அதற்குரிய ஒடுக்கங்களோடு, அதற்குரிய கண்ணியங்களோடு செய்ய வேண்டும்ங்கிற ஆசையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அநேகமாக கேள்விப்பட்டு இருக்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எப்பொழுது தர்மம் செஞ்சாலும் அந்த தீனார்களை அத்தர் பாட்டிலுக்குள்ள அப்படி போட்டுட்டு எடுத்து கொடுப்பாங்களாம். நேரடியாக யாருக்கும் யாசகர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த தீனார்களை, நாணயங்களை அத்தர் பாட்டிலை போட்டு அப்படி எடுத்து கொடுப்பாங்க. ஏன் அப்படி செய்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர்கள் சொல்லுகிற பதில், யாசகனுடைய கையில் சென்று சேர்வதற்கு முன்னால் இந்த நாணயங்கள் அல்லாஹனுடைய கரங்களுக்கு போகும் இல்லையா? அல்லாஹனுடைய கரங்களுக்கு போகக்கூடிய இந்த நாணயம் நறுமணம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அத்தர் பாட்டிலில் போடுகிறேன் என்று சொன்னார்கள். அது அல்லாஹ்விடத்தில் நறுமணம் கமிழ்கிறது என்பது அறிவுக்கு அப்பாற்பட்டது இருந்தாலும் கூட அவர்களின் நம்பிக்கை அல்லாஹ்விடத்திலே செல்லக்கூடிய இந்த நாணயத்தை என்னால் எந்த அளவுக்கு மரியாதைக்குரியதாக, கண்ணியத்திற்குரியதாக நான் வெளிப்படுத்த முடியுமோ அதை வெளிப்படுத்துகிறேன் என்பதுதான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம். எனவே இந்த உலகத்தில் நாம் என்ன நற்காரியங்களை செய்தாலும் அதற்கு முன் அதனுடைய அகமிய விடுமியங்களை, மரியாதையை, கண்ணியத்தை புரிந்தவர்களாக செய்ய வேண்டும். எந்த நேரத்திலும் அலட்சியமான மனப்போக்கு வந்துவிடவே கூடாது. இது என்ன ஒரு பெரிய விஷயம், இதை போய் பெருசாக சொல்கிறாங்கங்கிற அலட்சியம் வந்துவிடவே கூடாது. சொல்ல முடியாது. நாம் செய்கிற சின்ன அலட்சியங்களால் கூட நம்முடைய அனைத்து நற்காரியங்களும் அழிந்து போய் விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹினுடைய அங்கீகாரத்தை பெற முடியாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வல்ல நாயன் இந்த துல்ஹஜ் பிறையினுடைய ஆரம்ப 10 நாட்களை சங்கைப்படுத்துகிறவர்களாக, அதிகமாக நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக, அதன் பரக்கத்தினால் மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் இறை வணக்கங்களை, மார்க்கத்தினுடைய காரியங்களை மதிப்பவர்களாக, சங்கை செய்பவர்களாக கண்ணியப்படுத்தி அதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய நசீப அல்லாஹ் வழங்குவானாக. அலட்சியம் செய்யக்கூடிய மனிதர்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.